வணக்கம். சிவசேனா கட்சியின் சார்பில் 2025ஆம் ஆண்டு நேற்றோடு விநாயகர் சதுர்த்தி விழா திருவிழாவாக 5 நாட்கள் நடைபெற்றது. இரவு பகலாக களப்பணியாளர்களும் ஆன்மீக பெரியோர்களும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் பக்த கோடிகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த விழா பந்தல் கோவில் அரங்கத்தை போன்று மிக அருமையான முறையிலே வடிவமைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு களப்பணிக்கு அண்ணன் திரு மகேஷ்குமார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு செயலை செய்திருக்கின்றார். அவரை பாராட்டி பொன்னாடையை கோவையினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் திரு நாகராஜ் அவர்கள் அவருக்கு அணிவிப்பார். அதே போல அவரை பாராட்டும் விதத்தில் கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய சிவசேனா கட்சியினுடைய நிர்வாகிகள் சார்பாக இந்து பற்றாளர் என்ற இந்த விருதினை கோவை மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் வழங்குகின்றோம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். அவர் மட்டும் அண்ணா மட்டும் வணக்கம். சிவசேனா கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாமுருகன் கோவையிலிருந்து. கடந்த 5 தினங்களாக விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக பிரம்மாண்டமாக பொதுமக்கள் ஆதரவோடு பல்வேறு கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் இளைஞர்களுடைய எழுச்சி ஊர்வலத்தோடு மிகவும் அருமையான முறையிலே ஆர்எஸ்புரம் பகுதியில் லைட் ஹவுஸ் மைதானத்தில் சிறப்பாக நிகழ்ந்தது. இந்த விசர்ஜன ஊர்வலத்திற்காக ஸ்ரீமத் போகராதினம் பழனியினுடைய புலிப்பாணி சுவாமிகள் அவர்களும் இலங்கையிலிருந்து காயத்ரி விக்ரமசிங்கே அவர்களும் கேரளாவிலிருந்து சிவசேனா கட்சியினுடைய மாநில தலைவர் சஜித் திருத்திக்குனில் அவர்களும் மற்றும் மூகாம்பிகை மணி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கோவை ராஜ் அவர்களும் ஏனைய அரசியல் கட்சி பிரமுகர்களும் இந்து இயக்கங்களுடைய தலைவர்களும் பங்கேற்று நேற்று மேடை நிகழ்ச்சியில் தங்களது உரைகளை முடித்து விநாயகர் விசர்ஜன ஊர்வலத்தை துவக்கி வைத்து பிரம்மாண்டமான அந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியே அழகாக நேர்த்தியாக சென்றது. தேர் பவனி வரும் பொழுது எந்த அளவுக்கு மக்களுடைய ஏகோபித்த பாராட்டும் அந்த ஆன்மீக உணர்வும் வெளிப்படுகிறதோ அதே போல இந்த ஆண்டு மக்களுடைய ஆதரவு மெய்சிலிருக்க வைத்தது என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விழிப்புணர்வு இந்துக்கள் மத்தியில் வர துவங்கிவிட்டது என்ற மகிழ்ச்சியான ஒரு தகவலை பதிவு செய்து கொண்டு இந்த 5 நாட்களும் இரவு பகலாக அயராது உழைத்து கோவை மாநகரம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் விநாயகர் சிலைகளை நிறுவி கணபதி யாக வேள்வியோடு துவங்கி விளையாட்டு போட்டிகள் உட்பட அனைத்தும் நடத்தி திருவீதி உலா வரை நடத்தி லைட் ஹவுஸ் மைதானம் பகுதியில் அனைத்து விநாயகரும் ரத அலங்காரம் செய்து இங்கு நடனமாடிக்கொண்டு சிறுவர் சிறுமியர்களும் வந்திருந்ததை பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் பாராட்டியவனும் உள்ளனர். இதற்காக 24 மணி நேரம் மட்டும் அல்லாது கண் விழித்து காவல் காத்த மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் அதே போல மின்சார உதவி, பொருள் உதவி, நிதி உதவி வழங்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், இதை தாண்டி சிவசேனா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மாநகர் மாவட்டத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும், இந்த களப்பணியாற்றிய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும்
இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த மாநில செயல் தலைவர் தஞ்சை சசிகுமார் அவர்களுக்கும், இதற்காக அரும்பாடுபட்ட அத்துணை தளபதிகளுக்கும், காவிப்படை மறவர்களுக்கும் இதன் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக கோவையிலே மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளர் டி செந்தில், அதே போல மண்டல தலைவர் ஹரிகரன், கோவையினுடைய மாவட்ட தலைவர் நாகராஜன், மாவட்டத்தினுடைய செயலாளர் எஸ்பி மாரிச்செல்வம், மாவட்டத்தினுடைய மற்ற நிர்வாகிகள் மணி, கோபால், அதே போல மாநகரத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு மருது, கோவை மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் கண்ணன், தங்கராஜ் உள்பட அனைத்து நிர்வாகிகளும் உடன் இருந்து ஜீவா என்ற ஒரு புதிய இளைஞரும் நம்முடைய இந்த நிகழ்விலே பங்கேற்று ஆண்டுதோறும் விழாவிலே பங்கேற்க உறுதியேற்றது மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றேன். உண்மையிலேயே உள்ளபூர்வமாக அனைத்து மக்களும் இதில் பங்கேற்றது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தெரிகிறது. நன்றியை இதன் வாயிலாக தெரிவிப்பதில் மீண்டும் ஒரு முறை நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே இதுவரை அனைவரும் ஒத்துழைப்பு தந்த அத்தனை நல்வுள்ளங்களும் தொடர்ந்து பேராதரவை வரக்கூடிய காலகட்டத்திலேயும் தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கடந்த ஆண்டு 22 விநாயகர் சிலைகளுக்கு அனுமதி பெறப்பட்டு அது ஊர்வலமாக எடுத்து வந்திருந்தோம். இந்த ஆண்டு 26 சிலைகள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட அந்த சிலைகளை சேர்த்து 26 சிலைகளை நாம் வாகனங்களிலே எடுத்து பவனி வந்தோம். அரசும் காவல்துறையும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? 100% காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கியது. அதில் மறுக்க முடியாத உண்மை. உண்மையிலேயே எங்களுடைய அந்த பேரணியாகட்டும், பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாகட்டும் 100% காவல்துறை முழு ஒத்துழைப்பு நல்கியது. அதற்காக மாநகர காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்துக்கள் திரண்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு வராங்க. வரப்போற நாட்கள்ல இது மக்கள் விழாவாக மாறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்கள் திருவிழாவாக, அதாவது வீட்டுல வச்சிருந்த விநாயகர் இன்னைக்கு எல்லா தெருக்கள்லையும் வைக்கக்கூடிய அளவுக்கு, ஒவ்வொரு வீதியிலையும் வைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க. அதாவது மக்கள் மத்தியில எழுச்சி ஆயிருக்கு நினைக்கிறீங்களா? 100% இது இந்த விழிப்புணர்வு எழுச்சி நேற்றைய தினம் பேரணியிலே எல்லோரும் நேரடியாக கண்டார்கள். காவல்துறை மட்டுமல்ல, அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் அதை கண்டுவிட்டார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிப்பதை எந்த அரசியல்வாதியும் மறுக்க மாட்டார். இது கட்டாயமாக்கப்படும் வருங்காலங்களிலே. இந்துக்களின் ஒற்றுமை பாத்தீங்கன்னா அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். புரியல. இந்துக்களினுடைய இந்த ஒற்றுமை அரசியல் மாற்றங்கள் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இந்துத்துவம்ங்கிறது இந்து அரசு, அதாவது ஆன்மீகமும் அரசியலும் பிரிக்க முடியாதுங்கிறதா இந்துத்துவத்தை நம்ம சொல்றோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதோட விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. முருகனுக்கு ஒரு பிரச்சனை, அந்த மலையில ஒரு பிரச்சனை அப்படின்னா அணிதிரண்டு எல்லோரும் அந்த இயக்கங்களுடைய வித்தியாசங்கள் பார்க்காம எல்லாரும் ஊரணியில திரளுவதும், அதே போல ஒரு காலத்துல பிள்ளையாருக்கு செருப்பு மாலை போட்டு திராவிடர் கழகம் அசிங்கப்படுத்தி பிள்ளையாரை உடைத்த காலகட்டமும் ஈரோட்டில் நடந்தது. இன்னைக்கு எங்கேயாவது பிள்ளையார கை வைக்க முடியுமா? இது வளர்ச்சியா இல்லையா? ஆகவே இந்துக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். இனி ஆன்மீக திருத்தலங்களிலோ மற்ற இடங்களிலோ பொது இடங்களிலோ கடவுளை இழிவுபடுத்துவதை யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். இது காவல்துறைக்கும் தெரியும். கடந்த காலங்கள் அது கடந்து விட்டது. இனி எல்லாம் சிலைகளை உடைக்கிறதோ, அந்த செருப்பு மாலை போடுறதோ, கடவுள் இல்லைன்னு சொல்லி கல்வெட்டு வைக்கிறதோ இனி எல்லாம் நடக்கவே நடக்குது. அந்த அளவுக்கு இந்துக்கள் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. சிலைகள் கரைக்கிற இடத்துல போதுமான இடவசதியும் அங்க நல்ல ஒரு சூழ்நிலை இருந்துச்சுங்களா? கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா முத்தனகுளத்துல நேரடியா ஒரு வழி பாதை தான் இருந்தது. அதுல பல்வேறு நெருக்கடிகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன். பல்வேறு நெருக்கடிகள்.
கிட்டத்தட்ட ஒரு 6 அமைப்புகள் ஒரே தினத்துல ஊர்வலத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அமைப்பும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் காவல்துறை விட்டுட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா, காவல்துறை அது ஒரு காரணம். இன்னொன்னு நாங்களும் சில ரெக்வெஸ்ட் அந்த கமிஷன் மீட்டிங்ல சொல்லியிருந்தோம். இதற்கான வசதிகள ஏற்படுத்தி குடுக்க சொல்றப்பதான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாநகராட்சி இந்த குளத்த தூர்வாரி, அதற்கான மாநகராட்சியினுடைய அந்த கேட் எல்லாம் போட்டு கேட் 1, கேட் 2, கேட் 3ன்னு போட்டாங்க. இந்த ரைட் சைடுல வலதுபுறம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நேர்வழி பாதைய ஒரு கணக்கா விடாம, இந்த ரைட் சைடுல வலதுபுறம் அதுக்கான கேட்ட திறந்து, அதுக்கான தளம் அமைத்து, அழகான முறையில மாநகராட்சியினுடைய கமிஷனர் இதற்காக அந்த களத்திலே இருந்து அந்த வேலையை செஞ்சு பொதுமக்களுக்கான ஒரு கமிஷனரா மாறி இருக்காருன்றதுதான் என்னுடைய கருத்து. இதுல மாநகர காவல்துறையினுடைய பங்கு அளப்பரியது.